இந்தியாவோட எலெக்ஷன் முடிவுகள் வந்துருச்சு. ஸோ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தான் வந்திருக்கு தேர்தல் முடிவுகள். அதாவது ராகுல் காந்திக்கும் இந்தியா கூட்டணிக்கும் சரி, இது வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டு. ஜெயிப்பாங்கன்னு தான் நினச்சாங்க, பட் ரொம்ப க்ளோஸாக வந்திருக்காங்க. ஜெயிக்கிறதுக்கு இப்போ யாருக்குமே பெரும்பான்மை கிடையாது. பாஜக 240 சீட்டு தான் அவங்க சொந்தமாக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி காங்கிரஸும் பார்த்திங்கன்னா 100 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க. கூட்டணியோடு சேர்த்து 232 33 லீடிங்கில் போயிட்டுருக்காங்க. இங்கே எங்கே மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் எதிர்பார்ப்போம் உத்தரப்பிரதேசம் பீகாரில் தான் மிஸ் ஆச்சுன்னு. ஆனால் மிஸ் ஆனது பார்த்திங்கன்னா நம்ம சவுத்தில் இருந்து தான். கர்நாடகாவில் 10 தொகுதியும், அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானாவில் இன்னொரு 10+5 வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்நேரம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கும். ஸோ ஆந்திராவில் மிகப்பெரிய தோல்வி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும். தெலுங்கு தேசம் கட்சி இப்போ சந்திரபாபு நாயுடு தான் யார் பிரதமராக வரணும்னு முடிவு பண்ண போகிறாரு, யார் எப்படி பேச்சுவார்த்தை நடக்க போகுது, யார் ஆட்சி அமைக்க போகிறான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மோடி இல்லாமல் இருந்தாலே நாடு நல்லாயிருக்கும். ஸோ மோடி பிரதமராக இல்லாமல் வேறு யார் பிரதமராக இருந்தாலும் பரவாயில்ல, பட் இந்தியா கூட்டணி பிரதமராக வந்தால் நாட்டுக்கு நல்லது. யார் பிரதமராக வருவான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.